welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழை மரத்துல இருந்து எப்படி சாறு எடுக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்க பயன்களை நம்ம பார்த்துடலாம். வாழை மரத்துல இருக்க எல்லா பகுதியுமே நமக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதா ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்க பழம், காய், பூ, நாறு, இலை, தண்டு எல்லாமே நமக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதுதான். இதுல இருக்க வாழைத்தண்டை நம்ம கூட்டு, பொரியல், ஜூஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நீங்க இந்த சாறை குடிக்கிறதுனால உங்க உடம்புல இருக்க ரத்த சோகையை கட்டுப்படுத்தும், ரத்த அழுத்தத்தையும் இது குணமாக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைத்தண்டுல இரும்பு சத்து நிறையவே இருக்கு. விட்டமின் B6 இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த விட்டமின் B6 இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம ரத்தத்துல இருக்க ஹீமோகுளோபினை அதிகரிக்க உதவும். அதே மாதிரி இந்த வாழைத்தண்டு சாறையும் எலுமிச்சை சாறையும் நீங்கள் ஒன்றா கலந்து குடிக்கும் போது உங்கள் உடம்புல இருக்க கிட்னி கல்லை கரைச்சிடும், கிட்னி கல் வராமையும் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வாழைத்தண்டு சாறில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது, எலுமிச்சை சாறில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் இருக்குது. இது சக்கரை நோயாளிக்கு ரொம்பவே நல்ல ஒரு மருந்து. நெஞ்சு எரிச்சலை அது கட்டுப்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் இந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சாறை குடிக்கும் போது உங்கள் உடல் எடையையும் குறைக்கிறதுக்கு உதவும். சிறுநீரக பாதையில் ஏதாவது தொற்று இருந்ததுன்னா அதையும் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வாழைத்தண்டு சாறை வாரத்துக்கு 3 முறை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வாழைத்தண்டு சாறு அரைச்சி அதுலேருந்து சாறு எடுக்கிறது ஒரு வகை. நம்ம வாழை மரம் காய் காய்ச்சதுன்னா அதை இந்த மரத்தை வெட்டோம் இல்லையா, அந்த மரத்துலேருந்து எப்படி சாறு எடுக்கிறது ஒரு வகை. நீங்கள் வாழைத்தண்டுலேருந்து சாறு எடுக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும், வாழை மரத்துலேருந்து எப்படி சாறு எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க சாறு எடுக்க போகலாம். குளத்தாண்டில் வாழை மரத்தை நாங்கள் இந்த மாதிரி வெட்டிட்டோம். வெட்டி போட்ட வாழை மரத்தை எங்கள் கோழிங்க எப்படி சாப்பிடுது பாருங்க. நம்ம வெட்டின வாழை மரத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ அந்த குழியில தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிற்கும். நடுவில் இருக்க தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தோம்னா குழியாகும். இப்போ நம்ம இதை மாதிரி குழி பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஒரு கவரை போட்டு மூடிடலாம். ஏன் நம்ம கவர் போட்டு மூட்டோம் அப்படின்னா அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியில் தூசி எதுவும் படாமல் இருக்கும். இப்போ இந்த மரத்தோட நம்ம ஒரு கயிறு போட்டு கவரை கட்டிடலாம். ஏன்னா அப்போதான் கவர் பறக்காது. இப்போ மறுநாள் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தண்ணி நின்று இருக்குன்ட்டு. இது ரொம்ப நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷான தண்ணி. இந்த தண்ணியை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். நீங்க இந்த தண்ணியை குடிக்கிறதுனால கிட்னி கல் வராம தடுக்கும். கிட்னி கல் இருந்தாலும் அதை கரைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிட்னி கல் இருக்கிறவங்க தான் குடிக்கணும்ட்டு இல்லை, நார்மலாகவே இதை நம்ம குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ ஹைட்டா இருக்க வாழை மரத்துல கோழிங்க ஏறி சாப்பிடுது பாருங்க. கோழிங்களுக்கும் வாழை மரத்துல இருக்க பயன் தெரியும். நாங்க மறுநாளும் நாங்க கட்டி வச்சிருந்தோம் தண்ணி வருதான்ட்டு. அப்ப கூட ஓரளவுக்கு தண்ணி அதுல வந்திருந்தது பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பாபிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.